தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.7 உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஜிபி, இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாமே ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3, 9, 27, 81 ஒரு சீக்வன்ஸ் ஜிபியாக இருக்கணும், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் வைப்போம், T2 divided by T1 is equal to T3 divided by T2 இருக்கணும். ஓகேவா? இங்கே T2ங்கிறது என்னது, டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 தான் T1, T2, T3 நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ஒரு சீக்வென்ஸை ஜிபி ஆர் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதோட ரேஷியோ எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு T2 divided by T1 பார்ப்போம். இங்கே செகண்ட் டேர்ம் T2ங்கிறது செகண்ட் டேர்ம், T2 என்னது 9, T1ங்கிறது என்னது 3 ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 9 divided by 3 ஈக்குவல் டு என்னது, 3 1 is 3, 3 3 is 9. ஓகேவா? அப்போ 3ன்னு வரும். நன் அப்புறம் என்னது, T3 divided by T2, T3 இங்கே 27, T2 9. அப்போ 27 divided by 9, 9 டேபிள் அடித்து கொடுக்கலாமா, 9 1 is 9, 9 3 is 27. அப்போது 3 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே T2 divided by T1 is equal to T3 divided by T2. ஸோ இங்கே ரேஷியோ ஈக்குவலாக இருக்கனால ஹேர் த ரேஷியோ பிட்வீன் த சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இந்த சீக்வன்ஸ் என்னது, இந்த சீக்வன்ஸ் ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். therefore the sequence 3, 9, 27, 81 is a geometric progression with common ratio. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி டிவைட் ஆகி வர டேர்மை காமன் ரேஷியோ ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு இல்லையா? ஸோ 3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4, 44, 444, 4444ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ T2 divided by T1 பார்க்கலாம். T2 44, T1 4. அப்போ 44 divided by 4, 4 டேபிள் அடிச்சு கொடுத்தா 4 1 is 4, இங்கே மேலே அடிச்சு கொடுத்தா 4 1 is 4, 4 1 is 4. அப்போ 11 divided by 1 வரும், which is 11. Then T3 divided by T2, T3 444. அடுத்து 44 இருக்கு, அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4 டேபிள் அடிச்சு கொடுத்தா 1 1, மேலேயும் ஒரு 3 1 வரும். அப்போது 111 divided by 11 வருது. இதை ரெண்டையும் இப்போது 111 divided by 11 பண்ணோம் அப்படின்னா 11 1 is 11, மிச்சம் என்ன இருக்கும், இந்த ஜீரோவை போட்டு இங்கேயும் ஜீரோ போட்டு நம்ம எடுத்துப்போம். அதாவது மூணு நம்பராக எடுத்துட்டா 11 10s are 110, மிச்சம் எவ்வளோ வரும், 1ன்னு வரும். இப்போ பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ போடலாம். அப்போவுமே 11 விட கம்மியாக இருக்கனால திரும்ப ஒரு ஜீரோ போட்டு பக்கத்தில் ஒரு ஜீரோ போடுவோம். இப்போது 11 9s are 99, மிச்சம் 1. இப்படி நமக்கு போயிட்டே இருக்கும். என்ன வருது, 10.09 வருது. 111 divided by 11 10.09 வருது. இதுவுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா என்ன அர்த்தம், இந்த சீக்வன்ஸ் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் இல்லைன்னு அர்த்தம். சின்ஸ் த ரேஷியோ பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், த சீக்வன்ஸ் 444 444 இஸ் நாட் அ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0.5, 0.05, 0.005ன்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். T2 divided by T1, 0.05 divided by 0.5. இதில் உள்ள பாயிண்ட்டை எடுக்கணும்னா என்ன செய்வோம், 0.05 5 ஆக்கணும்னா இங்கே எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, 1 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கனால டிவைடட் பை 100 போடுவோம். ஓகேவா? ஏன்னா 2 நம்பர். ஸோ 005 divided by 100, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கனால 5 divided by 10ன்னு வரும். இது இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் போகிறப்போ 10 divided by 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ 005 divided by 100 into 10 divided by 5. இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும், இங்கே இருக்க 5ம் கேன்சல் ஆயிரும், மிச்சம் 1/10ன்னு வரும், which is 0.1. கீழே ஒரு ஜீரோ இருக்கனால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 0.1. தென் T3 divided by T2, T3 0.005, 0.05, இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, 3 நம்பர் தள்ளி இருக்குது. அப்போ 0005 divided by 1000. நெக்ஸ்ட் புள்ளிக்கு நெக்ஸ்ட் இருக்க நம்பர் தான் பார்க்கணும். ஓகேவா? 1 2 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கனால இங்கே 1000, இங்கே
ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கனால, அதாவது பேக்வேர்ட்ஸில் பார்க்குறோம், நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கக்கூடாது, பேக்லேருந்து பார்க்கணும். அப்போது 1 2 ரெண்டு நம்பர் தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போ டிவைடட் பை 100. இது மல்டிப்ளிகேஷனில் போகிறப்போ 100 டிவைடட் பை 5ன்னு நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இங்கே 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் 2 0 கேன்சல் ஆயிரும். 5 1 5 கேன்சல் ஆகிட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1 டிவைடட் பை 10 which is 0.1. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இந்த சீக்வன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு முடிச்சிடறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு எல்லா ப்ராப்ளம்ஸுமே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மித்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே ஆன்சர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். இது 5th ப்ராப்ளம். தென் 6th ப்ராப்ளம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது 7th ப்ராப்ளம். தென் நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ரைட் த ஃபஸ்ட் 3 terms ஆஃப் த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஹூஸ் ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் ரேஷியோ ஆர் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது? ஏன்னு சொல்லுவோம். தென் காமன் ரேஷியோங்கிறத ஆர்ன்னு சொல்லுவோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு 3 terms ஆஃப் த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஃபஸ்ட்டு 3 terms கண்டுபிடிக்கணும். ஏ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 terms ஆஃப் த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா ஃபார்முலா என்னது? ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். இதுதான் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட காமன் ஃபார்முலா. அப்போ இது போய்கிட்டே இருக்கும். ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர்னு. அப்போ ஏ வந்து என்னது? இங்கே 6. அப்புறம் ஏஆர், ஏ இன்ட்டு ஆர், அப்போ 6 இன்ட்டு 3. அப்போ ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 6 3s are 18. அப்புறம் என்னது? ஏஆர் ஸ்கொயர். ஏனா 6 இன்ட்டு ஆர் வந்து 3, அப்போ 3 ஸ்கொயர். 3 3s are 9. 6 இன்ட்டு 9 54. அப்போது த ஜிபி இஸ் 6 18 54. ஓகேவா? அப்படி போயிட்டே இருக்கும். தென் இதே மாதிரி தான் மிச்சம் 2 ப்ராப்ளம்ஸுமே ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான். ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது செகண்ட் ப்ராப்ளம். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. தென் தேர்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். In a geometric progression 729 243 81 find T7. ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 7th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. T7னா 7th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து ஏ ஆர் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஏ வந்து என்னது? ஏ தான் ஃபஸ்ட் டேர்ம் which means 729. ஆர் வந்து என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? T2 divided by T1. இப்போ 243 divided by 729. இதை ரெண்டையும் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 243 into 3 தான் 729. ஓகேவா? அப்போ 243 1 இங்கே வந்து கீழே 3, அப்போ 1/3ன்னு வரும். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஏ தெரியும், ஆர் தெரியும். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் டிஎன்னோட ஃபார்முலா என்னது? ஏ ஆர் பவர் n-1. இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் டிஎன்னோட ஃபார்முலா. அப்போ ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 729. ஆர் வந்து என்னது? 1/3. n வந்து என்னது? n தான் எத்தனாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 7th டேர்ம். அப்போ 7 - 1ன்னு வரும். அப்போ 729 இன்ட்டு 1/3 பவர் 6. ஓகேவா? இந்த பவர் 6 இங்கே உள்ளே கொண்டு வந்தால் 1 பவர் 6 டிவைடட் பை 3 பவர் 6. 1 பவரில் என்ன போட்டாலும் 1 தான் வரும். தென் அப்போ 729 இன்ட்டு 1 டிவைடட் பை 3 பவர் 6. ஓகேவா? 3 பவர் 6னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 மொத்தம் 6 3 வரும். இப்போ 729 டிவைடட் பை 1 டிவைடட் பைன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம அடித்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ 3 3s are 9. இங்கேயும் 3 3s are 9. 4 3 சேர்த்தோன்னா 9 9s are 81ன்னு வரும். மிச்சம் 2 3 இருக்குது. 3 3s are 9. அப்போ 81 இன்ட்டு 9. 81 இன்ட்டு 9 எவ்வளோ வருது? 729 வருது. இப்போ 729 இங்கேயும் 729 ரெண்டுமே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா மிச்சம் 1 தான் இருக்கும். அப்போது T7 is equal to 1. ஓகேவா? ஓகே. தென் ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்ப்போம். Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of a geometric progression. Consecutive termsனா என்னது? அடுத்த terms. ஒரு geometric progression உள்ள அடுத்த terms தான் இது. Which means x plus 6, x plus 12, x plus 15ங்கிறது ஒரு geometric progressionல உள்ள அடுத்த terms. என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் நமக்கு தெரியும் T2 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2. அப்போ T2ங்கிறது என்னது? இங்கே எக்ஸ் ப்ளஸ் 12. T1ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 15 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 12. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 விச் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 12 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இதுவும் மல்டிப்ளை ஆகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படின்னு வரும். ஓகேவா?
இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்போது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² + b² + 2ab. இங்கே a என்னது? x, b வந்து 12. அப்போது a² x² ப்ளஸ் b எங்கனது? 12. அப்போ 12² ப்ளஸ் 2 × ab. அப்போ 2 × x × 12 ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் என்ன இருந்துச்சு? x + 15 × x + 6 இருந்துச்சு. கரெக்டாக? ஓகே. அப்புறம் x², 12² வந்து 144, 2 12s are 24, 24 × x. அப்போ 24x. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ x², தென் எக்ஸையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம், 6x. அப்புறம் 15 × x மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 15x. அதுக்கப்புறம் 15 × 6 மல்டிப்ளை பண்ணுவோம். 15 × 6 என்னது? 90. ஓகேவா? ஓகே. தென் இப்போ இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். x² + 24x எல்லாமே ஆர்டர் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் உள்ளது, அப்புறம் ஒரு x உள்ளது, அப்புறம் வெறும் நம்பர். அப்போ x² + 24x + 144. இங்கே பார்ப்போமா? ஒரு x² இருக்குது. தென் எக்ஸ் டேர்ம்லாம் என்னது? இந்த ரெண்டுமே எக்ஸ் டேர்ம். அப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 6x + 15x என்னது? 21x + 90. ஓகேவா? அப்புறம் இது எல்லாமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது நமக்கு என்ன எதில் போகும்? மைனஸில் போகும். ஓகேவா? இந்த சைட்லாம் போகும்போது எதில் போகும்? மைனஸில் போயிடும். அப்போது இந்த x² இந்த x² கேன்சல் ஆயிரும். அப்புறம் மிச்சம் இருக்கும் 24x - 21x + 144 - 90 = 0ன்னு இருக்கும் நமக்கு. ஓகேவா? இதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். x² - x² + 24x - 21x + 144 - 90 = 0. இது எல்லாமே x² டேர்மு, இது எல்லாமே x டேர்மு, இது எல்லாமே ஒரு நம்பர் இருக்கிற நம்பர் டேர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ இங்கே x² - x² கேன்சல் ஆயிரும். 24 - 21x வந்து 3x, 144 - 90 எவ்வளோ வருது? 54ன்னு வருது, = 0. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போவுமே x கண்டுபிடிக்கணும். அப்போ x ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு. 3x = இந்த +54 இந்த சைடு வரும்போது -54ன்னு வரும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கணுன்னா இந்த 3 எதில் இருக்குது? எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும். அப்போ -54 / 3. 3 டேபிள் அடிச்சு கொடுத்தா 3 1 is 3. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 1 is 3, மிச்சம் 2 இருக்கும். ஸோ 2 24 வரும். அப்போ 3 8s are 24. மைனஸ் இருக்குல்லையா? அந்த மைனஸை கவனமாக பாருங்கள். அப்போ x = -18 அப்படின்னு முடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே. தென் 5th ப்ராப்ளம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கொடுத்து அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை. ஓகே. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4. ஆர் வந்து என்னது? t2 / t1. அப்போ 8 / 4. அப்போ 4 1 is 4, 4 2s are 8, 2ன்னு வந்துடும். tn அப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்னது? tn தான் லாஸ்ட் டேர்ம். இதில் மொத்தம் எத்தனைன்னு கண்டுபிடிக்க போகிறோம். tn = 8192. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் என்னன்னு கண்டுபிடிக்கணும். tn லாஸ்ட் டேர்ம் தெரியுது 8192ன்னு. அப்போ நமக்கு tn ஃபார்முலா தெரியும் இல்லையா? tn = என்னது? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் ar பவர் n - 1. a வந்து இங்கே 4, r வந்து 2 பவர் n - 1 = என்னது? tn 8192. அப்போ 8192. 2 to the power n - 1 மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த 4 டிவிஷனில் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா? அப்போ 8192 / 4 நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 2048. அந்த டிவிஷன் நான் இங்கேயும் போட்டு காமிச்சிருக்கேன், ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பவர் n - 1 = 2048ன்னு வருது. இப்போ இது 2 பவரில் இருக்குது. இந்த சைடும் 2 பவரில் எழுதிக்கலாம்ல? அப்போ 2048 2 பவரில் எழுதணும்னா 2 பவர் 11 தான் 2048. அப்போ 2 பவர் 11 = 2 to the power n - 1. அப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. பவரில் உள்ளதை மட்டும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்போ 11 = n - 1, which is n - 1 = 11ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா பேஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்ம பவர் இப்படி ஈக்குவலாக எடுத்துக்க முடியும். இங்கே 2, இங்கேயும் 2 இருக்கனால மேலே இருக்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ n - 1 = 11. இந்த -1 இந்த சைடு வரப்போ +1ன்னு வரும். அப்போ n = 12ன்னு வந்துடும். n = 12 கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் சம்மும் இதே மாதிரி தான் போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது செகண்ட் ப்ராப்ளம். பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். தென்
Sixth problem பார்ப்போம். In a geometric progression, the ninth term is 32,805 and the sixth term is 1,215. Find the 12th term. Ninth term கொடுத்திருக்காங்க, sixth term கொடுத்திருக்காங்க, 12th term என்னன்னு கண்டுபிடிக்கணும். Which means T9 is equal to 32,805, T6 is equal to 1,215, T12 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் டிஎன்னோட ஃபார்முலா ஏஆர் பவர் n மைனஸ் 1. அப்போ T9 எப்படி எழுதிக்கலாம்? ஏஆர் பவர் 9 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 32,805, ஏஆர் பவர் 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1215. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை ரெண்டையுமே டிவைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 2. இது 9 மைனஸ் 1 வந்து 8, 6 மைனஸ் 1 வந்து 7. இதை ரெண்டையுமே டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ ஏஆர் பவர் 8 டிவைடட் பை ஏஆர் பவர் 7 ஈக்குவல் டு 32,805 டிவைடட் பை 1215 வரும். ஓகேவா? இதில் ஏவும் கேன்சல் ஆயிரும். ஆர் பவர் 8 மைனஸ் ஆர் பவர் 5ன்னு இருக்குது. இந்த மாதிரி பவரில் உள்ளது டிவிஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் பவர் 8 இங்கே வந்து என்ன இருக்குது? ஆர் பவர் 5. அப்போ ஆர் பவர் 8 மைனஸ் 5ன்னு எழுதுவோம். டிவிஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ்ன்னு போடணும். இது நமக்கு தெரியும் இல்லையா? ஆர் பவர் 8 டிவைடட் பை ஆர் பவர் 5ன்னு இருக்குது. அதை எப்படி எழுதணும்? ஆர் பவர் 8 மைனஸ் 5ன்னு எழுதிக்கலாம். அப்போ 8 மைனஸ் 5 வந்து என்னது? 3. அப்போ ஆர் பவர் 3ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகே தானே? ஓகே, இதை ரெண்டையும் அடித்து கொடுத்து பாருங்கள். நான் என்ன 5 டேபிள் அடித்து கொடுத்துருக்கேன். 5 2s are 10, மிச்சம் 2 வரும். அப்போ 20 இருக்குது. 5 4s are 20, மிச்சம் 1 வரும். 5 3s are 15. அப்போ மேலேயும் 5 டேபிள் அடித்து கொடுத்தோன்னா 5 6 are 30, மிச்சம் 2 வரும். 28 இருக்குது. 5 5s are 25, 3 போட்டோன்னா 30, 5 6 are 30, இங்கே 5 இருக்கனால இது வந்து 1. 6 5 6 1. திரும்பவும் இதை எந்த டேபிள் அடித்து கொடுக்கலான்னு பாருங்கள். 8 நான் 3 டேபிள் அடித்து கொடுத்துருக்கேன். 3 8s are 24, 3 1 is 3. மேலேயும் கீழே ஒரே டேபிளில் தான் அடித்து கொடுக்கணும், கவனமாக இருந்து அடித்து கொடுங்க. ஓகேவா? அப்போ 3 2s are 6, 3 1 is 3, மிச்சம் 2 வரும். 26 இருக்குது. 3 8s are 24, மிச்சம் 2 வரும். 21, 3 7s are 21. அப்போ 2187 டிவைடட் பை 81ன்னு இருக்குது. திரும்பவும் இதை 3 டேபிள் அடித்து கொடுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக அடித்து கொடுத்தோன்னா மிச்சம் எவ்வளோ வருது? 27ன்னு வருது. இப்போ ஆர் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 27, ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27. ஏன்னா பவர் 3 இருக்குல்லையா? அப்போ என்ன வரணும்? கியூப் ரூட் ஆஃப் 27ன்னு வரணும். 27 எப்படி எழுதலாம்? 3 × 3 × 3ன்னு எழுதலாமா? 3 × 3 × 3ன்னு எழுதியாச்சு. அப்போ 3 பவர் 3 தான். 3 பவர் 3 அப்படி எழுதிக்கலாமா? இங்கேயும் பவர் 3, இதுவுமே கியூப் ரூட்டு. அப்போ கியூப் ரூட்டும் இந்த பவர் 3யும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்த பவரில் 3 இருந்து இது கியூப் ரூட்டாக இருந்துச்சுன்னா இந்த கியூப் ரூட்டும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். பவரில் இருக்கணும். ஓகே தானே? அப்போ பவரில் இருக்கிறதும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டா ஆர் ஈக்குவல் டு என்னது? 3ன்னு வரும். இப்போ ஆர் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T12 கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ என்னன்னு தெரியணும். இந்த ஆரை தூக்கி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. 1லையோ 2லையோ. நான் 2ல் போட்டிருக்கேன். அப்போ 2ல் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்க்கணும். 2ல் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வந்து என்னது? ஏஆர் பவர் 6 மைனஸ் 1, அதாவது ஏஆர் பவர் 5ன்னு வரும். அப்போது நமக்கு ஆர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ எனக்கு தெரியாது. ஆர் வந்து 3, ஆர் பவர் 5ன்னு இருக்கணும்ல? அப்போ ஆர் பவர் 5, ஆர் பவர் 5ன்னு போட்டுக்கோங்க. ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 1215. ஓகே தானே? 1215. ஓகேவா? அப்போது ஏ இன்ட்டு ஆர் வந்து 3 பவர் 5 என்னன்னு பார்க்கணும். அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 1215 டிவைடட், ஏன்னா நான் ஏன் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டேன்னா அது சின்ன நம்பராக இருக்குது. 1215ங்கிறது சின்ன நம்பர், அதனால் நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். 1215 டிவைடட் பை 3 பவர் 5ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? அப்போது இந்த 3 பவர் 5 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 3 × 3 × 3 × 3ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏ வந்து எவ்வளோன்னு கிடைக்கும். இந்த இருக்குல்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, அப்போது இப்போ T12 கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஏ ஆர் பவர் n மைனஸ் 1, ஏ வந்து 5, ஆர் வந்து 3, 12 மைனஸ் 1 வந்து 11. அப்போ 3 பவர் 11 இருக்குது. அப்போ 11 3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 177 147 × 5ன்னு வருது. இதையும் 5ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு T12 என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, தென் 7th ப்ராப்ளம். Find the 10th term of a geometric progression whose 8th term is 768 and the common ratio is 2.
எயித்து டேர்ம் T8 கொடுத்துருக்காங்க, ஆறுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? T10 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி முன்னாடி பார்த்த ப்ராப்ளமில் பாதி இவங்களே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நமக்கு அங்கே ஏவும் தெரியாது, ஆறும் தெரியாது, ஆனால் 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்களே 6 கொடுத்துட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக தான் இருக்குது. இப்போது T8 = 768, R = 2. T10 என்னன்னு கண்டுபிடிக்கணும். Tn = AR⁻n-1. AR வந்து என்னது? 2⁻n-1 = 768. அப்போ 8 வந்து என்னது? இது 8th டேர்ம் தானே. அப்போ n வந்து 8ன்னு போட்டுக்கலாமா? 8 - 1. இப்போ A × 2⁻8-1 = 768. 2⁻7ன்னு வரும். அப்போ இங்கே 2 × 2 × 7 2 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கிது? 128 கிடைக்கிது. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த ஏ தான் எனக்கு வேணும். இந்த 128 இந்த சைட் போகிறப்போ டிவிஷனில் போகும், ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இந்த சைடு இருக்கனால. இப்போ A = 768 / 128. இது அப்படியே 2 டேபிள் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா மிச்சம் 6ன்னு வரும். அப்போ A = 6. இப்போ A தெரிஞ்சிருச்சு, R தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T10 கண்டுபிடிக்கணும். T10 = AR⁻n-1. A வந்து 6, R வந்து 2, n வந்து 10, n-1. அப்போனா 2⁻9. 6 × 2⁻9. 2⁻9 எவ்வளோ வருது? 2⁻7 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 128. மிச்சம் என்ன இருக்கும்? 2⁻2ன்னு மட்டும் இருக்கும். இந்த 9 2ஆக பிரிச்சிருக்கேன் நான். 2⁻7 × 2⁻2ன்னு பிரிச்சிருக்கேன். 2⁻7 128, 2⁻2 வந்து 4. அப்போ 128 × 4 வந்து 512. 512 × 6 வந்து 3772. 3072. அப்போ T10 = 3072. Then 8th problem. If A, B, C are in AP, then show that 3A, 3B, 3C are in GP. அப்போது ஒரு 3 டேர்ம் ஏபியில் இருக்கான். எதெல்லாம்? ABC ஏபியில் இருக்குது. இப்போ 3A, 3B, 3C எல்லாம் ஜிபியில் இருக்கான்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஏபியில் என்ன ஃபார்முலா? T2 - T1 = T3 - T2. கவனமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ T2 வந்து B, B - A = C - B. ஓகேவா? அப்போ பிஏ இந்த சைடும் ஏவை இந்த சைடும் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அப்போ B இந்த சைடு வரப்போ இந்த -B + Bன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு B இருக்குது. B + B சேர்ந்து 2Bன்னு ஆயிரும். இங்கே C +ல இருக்குது. இந்த -A இந்த சைடு வரப்போ +Aன்னு வரும். அப்போ C + A. 2B = C + A, which means 2B = A + C. எப்படினாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஜிபினா என்னது? T2 / T1 = T3 / T2. T2 வந்து 3/B / 3/A = 3/C / 3/B. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3/B × 3/B. அப்போ 3/2Bன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஓகேவா? ஓகே. இது வந்து 3/A × 3/C, which means 3/A + Cன்னு வரும். ஓகேவா? 3/A + C. அதாவது இந்த 2Bக்கு பதிலாக இவங்க இந்த A + C இருக்கு இல்லையா? 2B = A + C இருக்குல்ல, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 3/A + C = 3/A × 3/C. இது பேஸ் சேமாக இருக்கனால பவர்ஸை ஆட் பண்ணிடலாம் இல்லையா? ஆடும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை அவங்க மல்டிப்ளிகேஷன் எழுதியிருக்காங்க. அப்போ A + Cங்கிறத 3/A × 3/C ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு. therefore 3A, 3B, 3C are in ஜிபின்னு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. 9th ப்ராப்ளம் பார்ப்போம். In a geometric progression, the product of 3 consecutive terms is 27 and sum of the product of 2 terms taken at a time is 57/2. Find the 3 terms. இதை கவனமாக படிக்கணும். 3 consecutive terms. நெக்ஸ்ட் ஒரு ஜிபியில் உள்ள நெக்ஸ்ட் வர ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸோட ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். இப்போது ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் அப்படின்னா இல்லை 3 consecutive term of a GPs எப்படி எழுதிக்கலாம்? A/R, ARன்னு எழுதிக்கலாமா? அந்த மாதிரி 3 consecutive terms எழுதுறதுக்கு ஃபார்முலா புக்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுதான் A/R, AR. இதோட ப்ராடக்ட் எவ்வளோவா? 27. ப்ராடக்ட்னா இதோட மல்டிப்ளிகேஷன். அப்போ A/R × A × AR. இதில் உள்ள ஆறும் இதில் உள்ள ஆறும் கேன்சல் ஆகிட்டா மிச்சம் 3 இருக்குது. ஈக்குவல் டு 27. அப்போது A³ = 27. அப்போ A = cube root of 27. 3 × 3 × 3ன்னு வருமா? 27 பிரித்தா அப்போ அந்த 3 × 3 × 3னா 3 வரும். 3/3 போன சம்மில் பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த பவரில் உள்ள 3யும் இந்த கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டா A = 3. ஓகே. இப்போ A தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த
ப்ராடக்ட் ஆஃப் 2 terms டேக்கன் அட் அ டைம். ரெண்டு டேர்மை ப்ராடக்ட் பண்ணி அதோட சம், the sum of the product of 2 terms taken at a time. ரெண்டு டேர்ம் ஒரேடியாக எடுக்கணும். அது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 2 terms taken at a time, அதோட சம்மு. அப்போ a/r into a ஹோலா ப்ளஸ் அப்புறம் ரெண்டு டேர்ம் திரும்ப ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ a into ar ப்ளஸ் திரும்ப ரெண்டு டேர்ம். இப்போ ar into a/rன்னு வரும். கிருஷ்ணா சாரி. தென் இப்போது இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்குது? இங்கே என்னெல்லாம் இருக்குது? a இன்ட்டு ஏனா a ஸ்கொயர் டிவைடட் பை ஆர், இது a இன்ட்டு a. அப்போ a ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் இந்த ஆரும் கேன்சல் ஆகி மிச்சம் எவ்வளோ இருக்குது? a ஸ்கொயர் a இன்ட்டு a ஈக்குவல் டு எவ்வளோமா? 57 டிவைடட் பை 2. இப்போ a வந்து நமக்கு 3ன்னு தெரியும் இல்லையா? இப்போ இதில் இருந்து a ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஏன்னா 3 டேர்ம்ஸ்லேயும் a ஸ்கொயர் இருக்குது. அப்போ a ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டா 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 2. a வந்து என்னது? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 ஸ்கொயர் வந்து 3 3s are 9. அப்போ 9 into 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 2. அப்போது இந்த 9 இந்த சைட் போகிறப்போ 1 டிவைடட் பை 9ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை 3 டேபிள் அடித்து கொடுத்துக்கோங்க. அடித்து கொடுத்தோன்னா 19 டிவைடட் பை 2 into 3 வந்து 6. அப்போ 19 டிவைடட் பை 6. இந்த ஆரை நம்ம இப்போ இங்கே மட்டும்தான் ஆறு இருக்குது, இங்கெல்லாம் ஆறு இல்லை. இந்த ஆரை எல்சிஎம் எடுத்துக்கலாமா? அப்போது இதோட இங்கே ஆர் வரணும்னா மேலேயும் ஆர் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குது. அப்போ ஆர் இன்ட்டு ஆறுனா ஆர் ஸ்கொயர். இங்கே கீழே ஆர் வரணும்னா மேலேயும் ஒரு ஆரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு ஆர் வந்தால் ஆர். இப்போ 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 19 டிவைடட் பை 6. ஓகேவா? ஓகே. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 19 இன்ட்டு ஆர் 6 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 6 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா 6r ஸ்கொயர் ப்ளஸ் 6r ப்ளஸ் 6. இங்கே ஒரு 19r இருக்குது. இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா மைனஸ் 19r ஈக்குவல் டு 0. இங்கேயும் ஒரு ஆர் இருக்குது. இங்கே 19r, இங்கே 6r. அப்போ 19 மைனஸ் 6 வந்து 13. 6r ஸ்கொயர் மைனஸ், ஏன்னா 19 தான் பெரிய நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் 13r ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து நார்மலாக வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா? 6 6 are 36. ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கனால இதையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 6 6 are 36. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 36 வரணும். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 13 வரணும். அப்படி எடுக்கணும். அப்போ 9 4s are 36. ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 13 இருக்குது. அப்போ மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 4. ஓகேவா? அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 36. மைனஸ் 19 மைனஸ் 4 மைனஸ் 13 வந்துடும். ஓகே தானே? அப்போது இங்கே முன்னாடி ஒரு 6 இருக்கு இல்லையா? அதை என்ன பண்ணணும்? முன்னாடி இந்த நம்பரும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது. இப்போ இதை டிவைடட் பை 6ன்னு போடணும். இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 3/2, இது மைனஸ் 2/3. அப்போது ஆர் மைனஸ் 3/2 இன்ட்டு ஆர் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர் மைனஸ் 3/2 மட்டும் எடுத்துக்கலாமா? இந்த டேர்ம் இந்த சைட் போகிறப்போ 0 ஆயிரும். இப்போ ஆர் மைனஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2. இப்போ இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 2/3ன்னு வரும். இப்போ ஆர் நமக்கு ரெண்டு டேர்ம் கிடச்சிருக்கு. ஏ வந்து என்னவா? ஏ நமக்கு என்ன கிடச்சிருந்து? 3. ஏ வந்து 3, ஆருக்கு வந்து 2 கிடச்சிருக்கு. அப்போ 2 வச்சு ரெண்டையுமே ஆன்சர் பண்ணி எழுதணும். என்ன 3 டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ a/r என்ன? ஏஆர் இந்த 3 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு 3, அப்புறம் ஆர் ஈக்குவல் டு 3/2. இந்த 2 மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி 3 டேர்ம்ஸ் என்னென்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் a ஈக்குவல் டு 3, ஆர் ஈக்குவல் டு 2/3 வச்சு அதையுமே 2 டேர்ம். ஸோ 2 எழுதணும். ஓகேவா? இப்போ 2 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். தென் 10th ப்ராப்ளம். A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? ஸோ ஒரு ஆள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து வேலைக்கு சேர்றாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலரியே எவ்வளோவா? 60,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அக்ரி டு இன்க்ரீஸ் இஸ் சேலரி 5% ஆனுவலி. வருஷம் உங்கள் சேலரி 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு சம்பளம் 60,000 ரூபா. ஓகேவா?
அடுத்து வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அப்போது அவரோட சேல்ரி 5 வருஷம் கழித்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட் இயர் சேல்ரி 60,000. இன்க்ரீஸ்டு சேல்ரி வந்து 5% ஆஃப் ஃபஸ்ட் இயர் சேல்ரி. இந்த சேல்ரியில் 5% தானே 2வது வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது 5% ஆஃப் ஃபஸ்ட் இயர் சேல்ரினா ஃபஸ்ட் இயர் சேல்ரி எவ்வளோ? 60,000. அப்போ 60,000ல் 5%. அப்போ 60,000 இன்ட்டு 5%னா 5 டிவைடட் பை 100. ஓகேவா? 60,000ல் 5%. அப்போ 60,000 இன்ட்டு 5 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இப்போ 5 6 ஆர் 30, மிச்சம் 2 ஜீரோ இருக்குது. அப்போ 30 2 ஜீரோனா 3000 ரூபா. அடுத்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? செகண்ட் இயர் சேலரியில் 3000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ அவரோட 2வது வருஷ சேல்ரி என்னவா இருக்கும்? 60,000 ப்ளஸ் ஒரு 3000 சேர்த்து 63,000 ரூபா வாங்குவாராக இருக்கும். அப்போது செகண்ட் இயர் சேலரி இஸ் ஈக்குவல் டு 60,000 ப்ளஸ் ஒரு 3,000 63,000. அப்போ திரும்ப இன்க்ரீஸ்டு சேல்ரி 3வது வருஷத்துக்கு பார்ப்போம். திரும்ப இந்த 63,000ல் 5% இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ 5% ஆஃப் செகண்ட் இயர் சேல்ரி. அப்போ 63,000 இன்ட்டு 63,000ல் 5%. அப்போ 63,000 இன்ட்டு 5 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிட்டு 6 5 ஆர் இந்த 63 இன்ட்டு 5ன்னு வரும். 315. மிச்சம் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. இப்போ ஒரு ஜீரோ சேர்த்தா 3,150. ஓகேவா? அப்போது தேர்ட் இயர் சேல்ரி வந்து எவ்வளோவா இருக்கும்? 63,000 ப்ளஸ் 3,150 விச் மீன் 66,150. இப்போ இந்த 60,000 63 66 இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை வந்து ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா எல்லா வருஷமும் 5% தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. என்ன பாருங்கள், இந்த காமன் இதுதான் காமன் ஆக்சுவலாக இது தானே வந்துகிட்டே இருக்குது. 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா ஒரு வருஷமும் 5% தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 5% வந்து 5 6 7ன்னு இன்க்ரீஸ் ஆகிருந்தால் தான் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபார்ம் பண்ணாது. ஒரே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 5% தான் எல்லா சேலரிலையும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த 3 டேர்முமே ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கொடுக்கும். அப்போது A is equal to 60,000, R equal to 63,000 divided by 60,000. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 63 divided by 60 which is 21 divided by 20. இப்போ R is equal to 21 divided by 20. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 5th இயர் சேலரி கண்டுபிடிக்கணும். அப்போ T5 is equal to AR power n minus 1. A வந்து 60,000, R வந்து 21 divided by 20 பவர் 5 minus 1. இப்போது பவர் 4ன்னு வரும். இது எல்லாத்தையும் நான் பிரித்து எழுதி அடித்து கொடுத்துருக்கேன். அடித்து கொடுத்து மல்டிப்ளை பண்ணால் 72,930.375. இது வந்து என்னது? 5th இயர் சேல்ரி. கரெக்டாக? இதில் 5% அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல. அப்போது இந்த சேல்ரியில் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா T5ங்கிறது வந்து 5வது வருஷத்தோட நார்மல் சேல்ரி தான். அப்போது அதில் இருந்து நமக்கு அந்த 5% நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன சேல்ரியையும் நம்ம ஆட் பண்ணணும்ல. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆனதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,646. இந்த சேலரியில் 5%. அப்போது இந்த 100 இருக்கனால இந்த புள்ளி 2 நம்பர் தள்ளி போகும். அப்போது 729 டிவைடட் 729.30375 இன்ட்டு 5ன்னு வரும். இது வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 3,646.5. இப்போது இந்த நம்பரு இந்த ரூபாயும் இந்த மேலே இருக்க ரூபாயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு சேலரி ஆஃப்டர் 5 இயர். ஏன்னா ஆஃப்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு. இது வந்து 5வது வருஷத்தோட சேல்ரி 5 வருஷம் கழிச்சுன்னா 6வது வருஷம் வந்துடும் இல்லையா? அப்போ 5 வருஷம் கழித்து எவ்வளோ சேலரி வாங்குவாராக இருக்கும்? இந்த சேலரியில் 5% கூட்டி தானே வாங்குவார். அதனால் அந்த 5%ஐயும் சேர்க்குறோம் நம்ம. ஓகே தானே? ஓகே. அப்போ 76,576.875 இதுதான் அவரோட 5 வருஷம் கழித்து அவர் வாங்குகிற சேலரியாக இருக்கும். Then 11th problem, Sivamani is attending an interview for a job and the company gives 2 offer to him. ஸோ சிவமணி வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஒரு 2 ஆஃபர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஆஃபர் சொல்கிறாங்களாம்? ஆஃபர் ஏ, ஆஃபர் பின்னு 2 ஆஃபரு. ஒரு ஆஃபர் வந்து 20,000 20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. அதாவது ஆரம்பத்தில் 20,000 ரூபா கொடுத்து ஆனுவலாக அதாவது வருஷம் 6% இன்க்ரீஸ் பண்ணுவோம். எப்படி? ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏல என்ன சொல்கிறாங்க? ஆரம்பம் 20,000 தான்,
ஆனால் வருஷம் 6% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆஃபர் பியில் என்னது, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு மொதல் சேலரி 22,000 கொடுத்துருவோம், ஆனால் வருஷம் 3% தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது வாட் இஸ் ஹிஸ் சேலரி இன் த 4th இயர், இன் தி 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர் சி அண்ட் ஆஃபர் பி. அப்போ ஆஃபர் ஏவில் இப்படி ஆஃபர் ஏ 2 ஆஃபர் இருக்குது அவனுக்கு. இப்போ 4வது வருஷத்தில் ஆஃபர் ஏ எடுத்தால் எவ்வளோ அவன் கையில் இருந்திருக்கும், இன்கேஸ் ஆஃபர் பி எடுத்திருந்தால் 4வது வருஷத்தில் அவன் கையில் எவ்வளோ இருந்திருக்கும். அப்போ 2 ஆஃபருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆஃபர் ஏ எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, ஆஃபர் ஏ எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் சேலரி 20,000 இன்க்ரீஸ்டு சேலரி. இப்போது 2வது வருஷத்துக்கு இந்த சேலரியில் 6%, அப்போது 20,000 × 6/100 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1,200. செகண்ட் இயர் சேலரி எவ்வளோவா இருக்கும், 21,200ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ ஏ = அதே தான் போன ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி அது ஜிபி தானே ஃபார்ம் பண்ண போகுது. அப்போ ஏ = 20,000. ஃபஸ்ட் இயர் சேலரி இருக்குது, செகண்ட் இயர் சேலரி இருக்குது. ஆர் = 21,200 / 20,000 போட்டுக்கலாம் இல்லையா? போட்டுட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆர் = 53/50. அப்போ டிஎன் = AR⁻n-1. நம்ம 4th இயர்து கண்டுபிடிக்கணும். அப்போ T4 = ஏ 20,000, ஆர் 53/50, 4 - 1. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 23,820.32 rupees நமக்கு ஆஃபர் ஏ எடுத்தோன்னா எண்ட் ஆஃப் 4th இயரில். ஏன்னா இந்த 4th இயர் அந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். இந்த 4th இயர் 4வது வருஷத்தில் எவ்வளோ இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. போன சம்மில் ஆஃப்டர் 5 இயர்ஸ்னு கேட்டிருந்தாங்க, 5 வருஷம் கழிச்சு. அதனால் அந்த 5வது வருஷத்தோட சேல்ரி அதில் ஒரு 5% எடுத்து நம்ம அங்கே ஆட் பண்ணோம். இங்கே அப்படி பண்ண தேவையில்லை, ஏன்னா 4வது வருஷத்தில் இந்த 4th இயர்னு தான் கேட்டிருக்காங்க, ஆஃப்டர்னு கேட்கல. அப்போ இந்த அப்படிங்கிறனால அந்த 5% எடுக்காமல் அப்படியே வந்த ஆன்சரை இங்கே போட்டுக்கிறோம். ஓகே தானே? ஓகே, தென் ஆஃபர் பி. இப்போ ஆஃபர் பி எடுத்தோம் அப்படின்னா 22,000, அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கு, 300. அதாவது அதில் 3% தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 3/100 அடித்து கொடுத்தோன்னா 660. அப்போ செகண்ட் இயர் சேலரி 22,616 இருக்கும். ஏ 22,000, ஆர் = 22,660 / 22,000 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 103/100. அப்போ இதுலேயும் AR⁻n-1 தான். டிஎன் 4 போட்டுட்டு டிஎன் = AR⁻n-1 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 24,039 rupees வருது. ஓகேவா? அப்போது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஆஃபர் ஏல எவ்வளோ, ஆஃபர் பியில் எவ்வளோ. ஆஃபர் ஏல 23,820. ஆனால் பாருங்களேன், நம்ம என்ன நினச்சிருப்போம், 6% வருது, இங்கே தான் கூட வந்திருக்கோம்னு நினச்சிருப்போம். கிடையாது, இதில் தான் கூட வந்திருக்கு. கரெக்டாக 23,820, 24,39. ஓகே தானே? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா இப்படிலாம் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் 12th problem. If A, B, C are 3 consecutive term of an AP and X, Y, Z are 3 consecutive term of a GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B = 1. ஏபிசிங்கிறது 3 consecutive term of AP. ஏபியில் இருக்க 3 consecutive terms தான் ஏபிசி. XYZங்கிறது ஜிபியில் உள்ள 3 consecutive terms. என்ன, இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏபினா A = ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, அடுத்து B = A + D, அப்படி தானே எடுப்போம். A + D, C = A + 2Dன்னு வந்திருக்கும். இப்போ ஜிபியில் X = X, Y = X × R, Z = X × R². AR ஸ்கொயர்லையா, இங்கே A இல்லாமல் X இருக்குது, அதனால X XR². இங்கே A + D, A + 2D. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பவர் பி மைனஸ் சி, ஒய் பவர் சி மைனஸ் ஏ, ஜெட் பவர் ஏ மைனஸ் பி = கண்டுபிடிக்கணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 1லையும் 2லையும் நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸ் பவர் பி என்னது A + D மைனஸ் சி A + 2D இன்ட்டு ஒய் என்னது X × R. அப்போ எக்ஸ் ஆர் பவர் சி என்னது A + 2D மைனஸ் ஏ ஏ தான் இன்ட்டு Z என்னது XR². அப்போ XR² பவர் ஏ ஏ தான். அப்போ ஏ மைனஸ் பி A + D. ஸோ A + D. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா எக்ஸ் பவர் A + D மைனஸ் ஏ மைனஸ் 2Dன்னு வந்திருக்கும். அப்புறம் XR பவர் A + 2D மைனஸ் ஏ, XR² பவர் A மைனஸ் ஏ மைனஸ் டி. அப்போ இந்த ப்ளஸ் ஏ இந்த மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும், எக்ஸ் பவர் டி மைனஸ் 2D, இங்கே XR பவர்
2d, இங்கே எக்ஸ் ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டின்னு இருக்கும். இப்போ இதை பிரித்து எழுதிக்கலாமா? இப்போ இந்த மைனஸ் இருக்குது, எக்ஸு மைனஸ் டி இன்ட்டு எக்ஸு, அதாவது டி மைனஸ் 2d. ஓகேவா? டி மைனஸ் 2dனா 2dயில் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுவோம். இது ரெண்டுமே டி தானே. டி மைனஸ் 2dனா மைனஸ் டின்னு வரும். ஓகே தானே? இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 மைனஸ் 2, அப்போ மைனஸ் 1. ஏன்னா 2 தான் பெரிய நம்பர், அதோட சிம்பிள் வந்து மைனஸ் டி. ஸோ எக்ஸ் பவர் டி மைனஸ் 2d வந்து எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ் ஆர் பவர் தான் 2d. அப்போ இந்த 2d எக்ஸுக்கும் வரும், இந்த ஆருக்கும் வரும். அப்போ எக்ஸ் பவர் 2d இன்ட்டு ஆர் பவர் 2d. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி. இந்த மைனஸ் டி இதுக்கும் வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி. இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால ஆர் பவர் மைனஸ் 2dன்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதில் இந்த எக்ஸ் பேஸ் எல்லாமே சேமா, எக்ஸில் உள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், மேலே பவரில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆரில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து மேலே பவரில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிடலாமா? பேஸ் சேமாக இருக்கனால. அப்போது எக்ஸ் பேஸ் என்ன இருக்குது? மைனஸ் டி, இங்கே ஒரு மைனஸ் டி, இங்கே ஒரு 2d. அப்போ மைனஸ் டி ப்ளஸ் 2d, எக்ஸ் பவர் மைனஸ் டி ப்ளஸ் 2d இன்ட்டு ஆர் இருக்குது. அப்போ ஆறு, இங்கே ஒரு ப்ளஸ் 2d, இங்கே மைனஸ் 2d. அப்போ ப்ளஸ் 2d மைனஸ் 2d. ஓகே தானே? இந்த 2dயும் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் டி சேர்த்தா மைனஸ் 2d. அப்போ மைனஸ் 2d ப்ளஸ் 2dயும் 0 தான். இப்போ எக்ஸ் பவர் 0 இன்ட்டு ஆர் பவர் 0. எனிதிங் டு த பவர் 0 வந்து என்னது? 1ன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு 1 வந்து 1. அதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லியாச்சு. ஓகே தானே? ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம கல்விக்களம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.